ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பெறுகிற பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியம் ஒரு சொந்த வீட்டில் வாழ கிடைப்பது. அதுவும் ஒரு சொந்த வீட்டிலேயே நாங்கள் கட்டிய எங்களுடைய சொந்த வீட்டில் இருக்க கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய பாக்கியம். சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்றுக்களை அமைத்துக் கொள்கிறது. எனவே சொந்த வீட்டில் வாழுவது என்பது அல்லாஹ் எமக்கு அளித்திருக்கிற அருள்கொடைகளில் ஒன்று என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொந்த வீட்டை கட்டுவதற்காக கட்டிய மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை, உறவுகள் அத்தனை பேரையும் விட்டுவிட்டு பல ஆண்டுகள் பாலைவனத்தில் இளமையை தொலைத்த எத்தனையோ சகோதரர்களை இன்றளவிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அதைவிட மிக முக்கியமாக உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு, மூதூர் ஷாஃபி நகரை சேர்ந்த ரிசானா நஃபீக் என்கிற ஒரு சகோதரி சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக செல்கிறாள். அந்த குழந்தையை கொலை செய்தாலா தவறுதலாக மரணமானதா என்பதெல்லாம் கடந்து சரிபிலை கப்பால் அந்த ரிசானா நஃபீக் என்கிற சகோதரி கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் கடைசியாக ஒரு கடிதம் எழுதுகிறாள். அது வெறும் அவளுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எழுதிய கடிதம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற 250 கோடி முஸ்லிம்களையும் பார்த்து ஒரு கடிதம் எழுதினால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் என்ன சொன்னாள் அவள், எனக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவர் சுகஈனமுற்றவர். எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான், அவன் மாற்றுத்திறனாளி. இன்று அவருக்கு வேலை வாய்ப்பு நிலையத்தில் தொழில் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறாள். எனவே இப்படி இருக்கிற போது எனக்கென ஒரு வீடு கிடையாது. எனக்கு என்னுடைய சகோதரிக்கும் வீடு கட்ட வேண்டும். அந்த 2 வீட்டையும் கட்டுவதற்கு என்னுடைய தந்தையுடைய உடல் ஒத்து வராது. என்னுடைய சகோதரனும் ஒரு மாற்றுத்திறனாளி. எனவே ஒரு சொந்த வீட்டை கட்டிக்கொள்வதற்காகத்தான் இங்கே நான் தொழில் புரிவதற்கு வந்தேன் என்று சொல்கிறாள். அப்போ உயிரை பணயம் வைத்து உயிரை தியாகம் செய்து ஒரு வீடு கட்ட வேண்டி இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த வீட்டினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே தான் சொல்வார்கள், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்று சொல்வார்கள். கல்யாணத்தை முடித்துப்பார், வீட்டை கட்டிப்பார் என்பதெல்லாம் வீட்டினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிற பழமொழிகள். எனவே இந்த வீட்டில் தான் ஒரு பெண் சுதந்திரமாக இருக்க முடிகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் இன்பகரமான வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு சொந்த வீடு, ஒரு வீடு முக்கியமாக இருக்கிறது. தான் சம்பாதித்த பொருளாதாரத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது. அதே மாதிரி கொட்டும் மழையிலிருந்தும், நடுங்க வைக்கும் குளிரிலிருந்தும், கடுமையான வெப்பத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது. இப்படி வீட்டினுடைய முக்கியத்துவம், வீடு எவ்வளவு அவசியமானது என்பதை வீடுகளில் இருக்கிறவர்கள் நாங்கள் புரிந்து கொள்வோம். இன்னும் சொல்ல போனால் இந்த வீட்டுடைய முக்கியத்துவத்தை மற்ற ஊர்களை விட இந்த கிராமத்தை பொறுத்த மட்டில், அதாவது வடபுலத்து மக்களை பொறுத்த மட்டில் இந்த வீட்டினுடைய அவசியம், தேவை, ஒரு முக்கியத்துவத்தை நன்றாகவே புரிந்திருப்போம். ஒரு கட்டத்தில் இந்த ஊரை நாங்கள் பிறந்த மண்ணை விட்டு சில நிமிடங்கள் அல்லது சில மணித்தியாலங்கள் என்று ஊரை விட்டே ஓட வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது. அப்படி சென்று அந்த ஊர்களில் ஒரு சொந்த வீடு இல்லாததனால் நாங்கள் அனுபவித்த அவலங்கள், நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எங்களுடைய கண் முன்னால் வந்து கொண்டே இருக்கும். சிறியவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், அந்த ஒரு இன்னல்களை அனுபவித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் வீட்டினுடைய முக்கியத்துவம். அதற்கு பின்னால் வந்து சொந்த வீட்டில் கூட அந்த ஒரு வீட்டை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓடிய ஓட்டங்கள், நாம் காத்த தருணங்கள்
எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமா என்று ஏங்கிய தருணங்கள் அதெல்லாம் நிறையவே இருக்கிறது. எனவே இந்த வீட்டை நாம் பெற்றுக்கொண்டு சுதந்திரமாக அந்த வீட்டில் இருக்கிறோம் என்றால் அந்த வீடு எங்களுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுகிற வீடுகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் அருளும் எங்களுடைய வீடுகளுக்குள் வருகிற மாதிரி அதனுடைய எல்லா வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஷைத்தானிய உணர்வுகள், ஷைத்தானிய சிந்தனைகள், கெட்ட செயல்பாடுகள், நரகத்துக்கு வழிகாட்டுகிற அத்தனை செயல்பாடுகளும் எங்களுடைய வீடுகளுக்குள் வராமல் இருப்பதற்கு தாழ்பாலிட்டு எங்களுடைய எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய வீடுகள் இருக்கின்றனவா? சூரா குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்கிறான். என வீடுகளில் அல்லாஹ் தஆலா நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த நிம்மதியான வாழ்க்கை என்னுடைய வீட்டில் இருக்கிறதா? அந்த நிம்மதியை நான் என்னுடைய வீட்டில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா? அல்லது ஒரு கவலையான, சோகமான, அன்றாடம் ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை என்னுடைய வீட்டுக்குள் கழிந்து கொண்டிருக்கிறதா? இது ஆண்களை விட பெண்களாகிய சகோதரிகளாகிய உங்களுக்கு மிக தேவைப்பாடான ஒரு தலைப்பாக, செய்திகளாக இருக்கிற காரணத்தினால் கவனமாக கேட்குகிற அதே நேரத்தில் இன்று சொல்லப்படுகிற அந்த இஸ்லாமி இல்லமாக என்னுடைய வீட்டை மாற்றுவதற்கு நான் முயற்சிப்பேன் என்ற ஒரு நியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோக இந்த ஒவ்வொரு சகோதரியும் தாய்மார்களும் நினைத்தால் உங்களுடைய வீடுகளை இஸ்லாமிய முன்மாதிரி மிக்க இல்லங்களாக மாற்றுகிற திறமையும் அத்துணை வாய்ப்புகளும் அந்த சாவியே உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு அந்த வீட்டினுடைய நிலைமை இருக்கிறது. அது நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டும் என்று கிடையாது. எனவே சூரா அன்-நஹ்ல் தேனி என்கிற அத்தியாயத்தில் தான் அல்லாஹ் இந்த வீட்டினுடைய நிம்மதி இருக்கிறது என்று சொல்கிறான். எனவே வாழ்வதற்கு வீடு இல்லாமல் இன்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அவர்களையும் நாங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த வீட்டிலே வசிப்பதனால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்று புரியும். நிறைய சகோதரர்களை, ஏன் சகோதரி கூட இதுக்கு விதிவிலக்கல்ல, நிறைய பேரை பார்த்திருப்போம், இருப்பதற்கு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பார்கள். அதுவும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சொல்லிவிட்டு நினைக்காமலேயே நீங்கள் 2 நாளோடு வீட்டை தந்துவிட வேண்டும். அப்படியே அந்த வாடகை வீட்டில் போய் உட்கார்ந்தால் ஆணி அடிக்கக்கூடாது, ஆணியை பிடுங்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று அந்த தொந்தரவே இந்த ஒரு கூலி வீட்டில் இப்படி ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா என்கிற மாதிரி ஏற்படும். அது மாத்திரமல்ல, இந்த அன்றாடம் வீடு இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற தெரு நாய்க்களோடு வாழுகிற ஆடு மாடு கடை தெருக்கள் பஸ் ஸ்டாண்டுகளிலேயே படித்து கொண்டிருப்பார்கள். வெறும் ஆண்கள் மட்டும் அதற்கு தூங்குகிறவர்களே பார்க்க மாட்டீர்கள். நிறைய சகோதரிகளை எல்லாம் பெண்கள் கூட தன்னுடைய பிள்ளை குட்டிகளோடு, குழந்தைகளோடு, பச்சிலம் பாலகனோடு பஸ் ஸ்டாண்டுகளிலேயே படுத்து உறங்குகிற வீடு இல்லாத காரணத்தினால் அவல நிலையை அன்றாடம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இப்படியெல்லாம் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு சொந்தமாக நிம்மதியாக எங்களுடைய மரணம் வரை அந்த வீட்டில் நிம்மதியாக வாழுகிற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அந்த வீட்டை சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிற மாதிரி எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஆர்க்கக்கூடாது.